ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் வானலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகா கோல்டன் ப்ரௌனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் சீரகம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம், இது ரெண்டுத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இதுலேயே ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வறுத்ததெல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலையும் சேர்த்து அதோடையே கொஞ்சம் புளியும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வானலியில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம நல்லா இது பண்ணி போட்டுக்கணும். இதோட கொஞ்சம் உப்பு, மைய அரைச்சி இதோடு சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு வெல்லம் எல்லாம் ஈக்குவல் பண்ணும் டேஸ்ட்டை. நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ கைஸ், வாட்ச் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.